இவங்க வைக்கப்பட்ட வாதங்கள் எல்லாருமே இந்த நல்லி சிதம்பரத்தை விட்டுருங்க. அவங்க வந்து பிஜி அசிஸ்டன்ட் போச்சுன்னா மீதி வந்து கவிதா ராமேஸ்வர் மேடம், சங்கரன் நாயர் சாரு, ராஜராஜ சோழன், இவங்க 3 பேரு இவங்க வைக்கப்பட்ட வாதங்களே எப்படி இருந்ததுன்னா 50% இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. நாம் அதை தானே சொல்லலாம் இருந்தோம். எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. அது வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், எங்களுது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். அது வந்து ப்ரொமோஷனில் 48 ப்ரொமோஷன் 2% தான் அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் தான். அமைச்சு பணியாளருக்கு ப்ரொமோஷன் கிடையாது, டிரான்ஸ்ஃபர் தான் அப்படின்னு நாம் சொல்லலான்னு இருந்தோம். ஆனால் இவங்க ஆர்கியூமெண்ட்டில் எப்படி கொண்டு போயிட்டாங்கன்னா, மைலாட் நீதிபதி கிட்ட சொல்கிறாங்க எல்லாருமே, இவங்க 2013க்கு அப்புறம் எந்த ரெக்யூர்மெண்ட்டும் பண்ணல. டெம்பரவரி டீச்சர்ஸை வச்சு கான்ட்ராக்ட் பேசிக்கில் ஓட்டுறாங்க. எந்த ரெக்யூர்மெண்ட்டும் போடலை. டைரக்ட் ரெக்யூர்மெண்ட்டு செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நமக்கு சாதகமாக இந்த 4 பேருமே பேசுனாங்க. இந்த 3 பேருமே பேசுனாங்க நமக்கு சாதகமாக. அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்கள் சொல்கிறது 50%. முதல்ல ஜட்ஜி கேட்டார், ஏங்க இது வந்து முதல்ல 50% டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் 50% ப்ரொமோஷன் சொல்கிறீங்க, இது எப்படிங்க அப்படின்னு கேட்கும்போது கவிதா ராமேஸ்வரன் மேடம் சொல்கிறாங்க, சார் 48 + 2 50%, 50% டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு ஓகே, நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம். ஆனால் 10 வருஷமாக போஸ்டிங்கும் போடலை, ப்ரொமோஷனும் கொடுக்கல, ட்ரான்ஸ்ஃபரும் கொடுக்கல, அதாவது 2%க்கு கொடுக்கல, மெயினாக 2%க்கு கொடுக்கல. அதனால் இது 2% ஆஃப் 100% அப்படின்னு கொண்டு வராங்க. அவங்க பாயிண்ட்டு அப்படி எடுத்து சொல்கிறாங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, 2% எங்களுடைய 2%ன்றது நீங்கள் 10 வருஷமாக போஸ்டிங் போடல, இப்போ தானே கால்ஃபர் பண்ணியிருக்கீங்க, ஏன் 10 வருஷமாக போட்டிருக்கலாம்ல? அவங்க கேட்குறாங்க, 10 வருஷமாக போட்டிருக்கலாம்ல. இந்த 2% எங்களுடைய கேண்டிடேட்ஸுக்கு, எங்களுடைய மனுதாரர்களுக்கு நீ 10 வருஷமாக போஸ்டிங் போடல, அது ஓகே. ஆனால் இவங்களுக்கு 2% தானே, இவங்களுக்கு வந்து நீ பட்டதாரி ஆசிரியராக ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்கலாம்ல, ஏன் கொடுக்கல? அப்போ இந்த 3192லையும் நாங்கள் வருவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த 3192லையும் நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 4 பேரும் பேசுனதில் நீதிபதி அவர்கள் வந்து இந்த 4 பேருடைய விவாதங்களையும் நல்ல உற்று நோக்கிறாரு. அதுக்கு அவர் வந்து ஆமோதிக்கிறார், அக்செப்ட் பண்ணிக்கிறார் இவங்க சொல்கிற எல்லாத்துக்குமே. காரணம் என்னன்னா, இதை மறுப்பு தெரிவித்து அரசு தரப்பில் பதிலே சொல்ல முடியல. உண்மையிலே எவ்வளோ கேவலமாக பேசணுமோ அவ்வளோ கேவலமாக பேசிட்டார் அரசு தரப்பை. அதாவது நீங்களாம் மேக்ஸில் என்ன மார்க் எடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. மேக்ஸில் என்ன மார்க் எடுத்தீங்க நீங்கள், ஏன் மாற்றி மாற்றி கணக்கு ஒரு தரவு சரியாக சொல்ல மாட்டீங்க? அதாவது ராஜராஜ சோழன் சார் சொல்கிறாரு, அரசு தரப்பில் பாருங்கள், ஒரு அஃபிடவிட்டை தாக்கல் பண்ணுறாங்க, தப்பாக ஒரு ஒரு ஹியரிங்கில் வந்து இந்த கணக்கு சொல்கிறாங்க, அடுத்த ஹியரிங்கில் வந்து வேறு கணக்கு சொல்கிறாங்க. அப்போ எப்படி ஏமாத்துறாங்க பாருங்கள், உங்களையும் ஏமாத்துறாங்க, எங்களையும் ஏமாத்துறாங்க, வெளியில் செலக்ட் ஆகி நிற்கிற கேண்டிடேட்ஸையும் ஏமாத்துறாங்க. இதனால் எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க பாருங்கள் அப்படின்னு அவங்க நமக்கு சாதகமாக கொண்டு போகிறாங்க கேஸை. ஜட்ஜி ஓப்பனாகவே சொல்கிறாரு, ஆமாம் 200 பேருக்கு மேலே கேஸ் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, வெளியில் என்னை எத்தனை பேர் திட்டுறாங்க தெரியுமா, இந்த படுபாவி போஸ்டிங் போடாமல் ஸ்டே கொடுத்துருக்குறாப்ல அப்படின்னு என்னை வெளியில் எத்தனை பேர் திட்டுறோம். நீங்கள் மட்டும் இல்லை, என்னையும் இந்த கவர்மெண்ட் வந்து திட்டு வாங்க வச்சிருச்சு, என்னையும் இந்த கவர்மெண்ட்டு திட்டு வாங்க வச்சிருச்சு அப்படின்னு அவரே சொல்கிறாரு. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கே இந்த 50% தனி 50% தனி அப்படின்ற வாதத்தையே அங்கே வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. காரணம் அரசாங்கம் சரியான தரவுகளை கொடுத்திருந்தால் இன்னைக்கு அடித்து பேசியிருக்கலாம். ஆனால் தப்பான பதில்கள், தப்பான தரவுகள், தப்பான அபிடவிட்டு எல்லாமே தப்பாக கொடுத்ததால நீதிபதி அவர்களுடைய மைண்ட் செட்லையும் இவங்க வாதிக்கக்கூடிய விவாதங்களையும் அடிப்படையிலையும் பார்க்கும்போது நீதிபதி அவர்கள் அரசாங்கம் மிகப்பெரிய அளவில் தவறு செய்திருக்கிறது அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறாரு. அவருடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய பேச்சிலிருந்து அதுதான் தெரிய வந்தது. அவரே சொல்றாரு, எதுக்குங்க நீங்க 2%ன்னு ஒன்றை கொண்டு வரணும்,
எதுக்கு கொண்டு வந்துட்டு இப்போ தேவையில்லாமல் தலைவலி, ஒரே தலை வலிக்குதுங்க. சுற்றி சுற்றி இவ்வளோ பிரச்சனை இருக்குது இதில். எதுக்கு நீங்கள் 2%ன்னு ஒன்று கொண்டு வரீங்க? நீங்களே தான் அரசாங்கமே தான் கொண்டு வரீங்க 2%ன்னு ஒன்று. அப்புறம் நீங்களே வந்து 10 வருஷமா கொடுக்காம ஏமாத்தி மாற்றி மாற்றி பதில் சொல்கிறீங்க. அவங்க கேட்குறதுல நியாயம் இருக்கே, அவங்க கேட்குறதுல நியாயம் இருக்கேன்னு கேட்குறாரு. அப்போ என்னன்னா இவங்களால பதிலே பேச முடியல, அரசு தரப்பால் பதிலே பேச முடியல. அப்போ அரசாங்கத்தால் அரசாங்கத்தால் நமக்கு மிகப்பெரிய பாதிப்பு இந்த வழக்கில். ஜட்ஜி சொல்கிறாரு, நீங்கள் அரசு தரப்பில் சரியான பதில்கள் சரியான தரவுகள் கொடுக்காததால தான் இவங்க சொல்கிற பாயிண்ட்லாம் கரெக்டுன்னு சொல்ல வராரு. புரியுதுங்களா? இவர் சொல்கிற பாயிண்ட்லாம் கரெக்டுன்னு சொல்ல வராரு. ஸோ அப்போ அறிவழகன் சார் சொன்ன மேட்ரு, நம்ம குரூப்பில் நிறைய டீச்சர்ஸ் சொன்ன பாயிண்ட்ஸு, கீ பாயிண்ட்ஸு, முக்கியமான பாயிண்ட்ஸ், அதாவது நம்ம முக்கியமாக வேல்முருகன் சாருடைய இது வந்து நம்ம எல்லாமே டாக்குமெண்ட்ஸு, அவருடைய டெத் சர்டிஃபிகேட் எல்லாமே கொடுத்துட்டு போனோம். ஆனால் பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் உடைய அறிக்கையெல்லாம் கொடுத்தோம். ஆனால் மேடம் வந்து அது எல்லாமே அங்கே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நம்ம பேசும்போது ஓரலாக வாய் வழியாக சொல்லலாமே தவிர இது எதுவுமே அங்கே வந்து கொடுக்க முடியாது, அதை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ மேடம் அதை சொல்லும் போது வாய் வழியாக சொன்னாங்க. வேல்முருகன் சார்னு பேர் சொல்லலை, பட் சம் பீப்புள் வந்து சில பேர் மன உடைச்சலில் இறந்தே போயிட்டாங்க அப்படின்ற வார்த்தையை அவங்க மென்ஷன் பண்ணாங்க. ஸோ இப்போ என்ன பிரச்சனைனா,